தினமும் 5 அழகு குறிப்புகள். வெயில ஒரு எதிரியா நினைச்சு கொடை பிடிச்சு அதுகிட்ட இருந்து தப்பிக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி. வெயில் அப்படிங்கிறது அழகுக்கு எதிரிதான், ஆனா வெயில் ஆரோக்கியத்துக்கு நண்பன். வெயில் பட்டாலே சருமம் கருத்து அழகு மங்கி போயிடும் அப்படின்னு பயந்து கொடைய துணை நாடுறவங்க கண்டிப்பா கவனிக்கணும். கால்சியம் உற்பத்திக்கு உறுதுணை செய்யறதே இந்த விட்டமின் டி. இது வெயில்ல தான் அதிகமா இருக்கு. நான் சொல்றது 12 மணி உச்சி வெயில்ல இல்லைங்க, காலையில நமக்கு கிடைக்கக்கூடிய இளம் சூடான வெயில். கடலை மாவு, செம்பருத்தி, வெள்ளரிக்காய், ஆரஞ்சு தோல் இது எல்லாமே முக அழகுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. என்னதான் செயற்கை பொருட்கள்லாம் வந்துட்டாலும் இப்படி இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே என்னைக்குமே மேற்படியானதுதான். முடி உதிர்வதை தவிர்க்கிறதுக்கு நம்ம உடலையும் ஆரோக்கியமா வைக்கிறது ரொம்பவே அவசியமானது. இதுக்கு நம்ம அன்றாட உணவுல அதிக அளவுல பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரையை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் தலைமுடியும் ஆரோக்கியமா இருக்கும். கஸ்தூரி மஞ்சளை இடிச்சு நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தேமல் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தேமல் பரவுறது குறைஞ்சு நாளடைவுல அது சரியாகும். சில பேர் நல்ல க்ளோயிங்கா இருப்பாங்க, ஆனா முக சுருக்கங்கள் அப்படிங்கறது விசிபிளா தெரிஞ்சிரும் இல்லையா? அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதுளம்பழ தோலை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அது கூட ஒரு சில துளி கடுகு எண்ணெயை சேர்த்து குழைச்சு முகத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த நீரால முகத்தை கழுவிடலாம். இதனால இந்த வாய் சுத்தி இருக்கக்கூடிய சுருக்கங்கள், கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்கள்னு எல்லாமே மறையும். பாக்குறதுக்கு ரொம்ப யங்காவும் தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொன்ன பழ தோல்ல பண்ண பவுடர் ஆகட்டோட லிங்கையுமே இந்த வீடியோல நான் டாக் பண்றேன். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் பெட்டரான ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, கரெக்டா உங்களுக்கு டிஎம் பண்றேன்.